ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகத்துக்கு இந்த மே மாதம் வந்து ஆஹ், கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த உறவுகள் சார்ந்த ஒரு சில பிட்ரேயல் ஏற்படலாம், டிசப்பாயின்மெண்ட் ஏற்படலாம். ஸோ அதனால இவங்க அதுக்கு முன்னாடி என்ன அதுக்குரிய ஸ்டெப் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய அந்த தகுதி என்ன? இவங்களுடைய பொறுப்புகள் என்ன? இவங்களால என்ன ஹேண்டில் பண்ண முடியும்? அப்படின்றத சோதிக்கிற விதமா, யுனிவர்ஸே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து வைப்பாங்க. ஸோ, அதில மெயினா மாட்டக்கூடியது இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ, அப்ப அதில சில பெட்ரயல் நடக்க இருக்கு. டிசப்பாயின்ட்மென்ட் நடக்கிறதால, இவங்க முன்னாடி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து ரெடியா இருக்கிறது நல்லது. ஸோ, மே மாதம் ஓவரால் இவங்க மோஸ்ட்லி இத சார்ந்து தான் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாரி ஆல்ரெடி உறவுகளால இவங்களுக்கு சில பிட்ரயல் நடந்திருக்கு, துரோகங்கள் நடந்திருக்குன்னா, அத கேரி ஓவர் பண்ணக்கூடாது. பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்கிற உறவுகளுக்குள்ள கூட பிரச்சனை வரலாம். நிச்சயமா. இவங்கள பொறுத்தவரைக்கும் நிதானமா இருக்கணும். இந்த இந்த விஷயங்கள் அப்படின்னா, என்ன விஷயங்கள இந்த மாதம் நிதானமா இருக்கணும்?